ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரசமலாய் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக பேக்கரி ஸ்டைலில் வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 1.25 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமனை கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஜூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் நல்லா திரஞ்சி வந்திருக்கும். இந்த டைமில் ஒரு ஒயிட் கிளாத்தில் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டி எடுத்துகிட்டு நல்லா ஜில்லு தண்ணியில் 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் லெமன் சேர்த்ததால் ஸ்மெல் வரும். ஸோ வாஷ் பண்ணி நல்லா எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை நமக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 1/2 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக தான் உருட்டியிருக்கோம். அது எல்லாமே இந்த மாதிரி பெருசாகிறோம். அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கட்டி போட்டு நம்ம அதில் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுலேருந்து எடுத்து வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் 1 கப் போல் சுகர் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். கலருக்காக நான் சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் குட்டியாக நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க விடணும். நல்லா சுண்டணும். ரொம்ப சுண்ட வேண்டாம், ஓரளவு மட்டும் சுண்டனா போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவு திக்காக இருந்தால் போதும். அதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இது நல்லா ஜீராவில் ஊறணும். சூப்பராக 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா ஊற விட்டுடலாம். ஊற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு மேலே நட்ஸ் தூவிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான பேக்கரி ஸ்டைல் ரசமலாய் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக வாயில் கரைஞ்சி போயிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.